அடுத்ததாக யாழினி சங்கர் என்பவர் வந்து பாஜக ஒழிக என முழக்கமிட்ட சோபியா கைதான போது ஒன்றுபட்டு நின்ற தமிழகம் இன்று பாராமுகமாக இருப்பது ஏன்? சோபியாவின் தியாகம் மீன் போனதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. எந்த தியாகமும் வந்து என்றைக்கும் மீன் போகிறது இல்லைங்க. அதாவது ஒரு பாஜகவுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை நேருக்கு நேராக வந்து விமானத்திலேருந்து வரும்பொழுது பாசிச பாஜக ஆட்சி ஒழிக அப்படின்னு வந்து ஒரு கல்லூரி மாணவி சோஃபியா சொல்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து ஒரு, அதாவது நாம் வெளியில் வாட்ஸ்அப்பில் எழுதுறது, ஃபேஸ்புக்கில் எழுதுறது, மீட்டிங்கில் பேசுகிறது வேறு, முகத்துக்கு நேராக நின்று பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு பேசுகிறதுங்கிறது ஒரு அது வந்து எல்லோரும் போற்றத்தக்க பின்பற்றத்தக்க ஒரு தைரியம், ஒரு அரசியல் உணர்வு, ஒரு சமூக உணர்வு, ஒரு மக்கள் பற்று, ஒரு நாட்டுப்பற்று. அது வந்து திட்டமிட்டு வருவதல்ல. ஒரு அநீதியை பார்த்தவொடனே, பாம்பை பார்த்தவொடனே எப்படி அடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வருதோ அது மாதிரி ஒரு அநீதியை பார்த்தவொடனே ஒரு வெகுண்டு எழக்கூடிய ஒரு அந்த உணர்வு. அதனால் அந்த கல்லூரி மாணவி தோழர் சோஃபியாவினுடைய அந்த தியாகம் தைரியம் வந்து என்றைக்கும் வந்து வீண் போகாது. அதை வந்து பல சோஃபியாக்களை வந்து மனநிலையில் வந்து உருவாக்கி இருக்கிறதா செஞ்சுருக்குது. ஸ்டெர்லைட் பிரச்சனையில் ஈடுபாடு காட்டுவதில்லை, எப்படி இதை பார்ப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மொத்தத்தில் ஈடுபாடு காட்டவில்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் போன்று இன்னும் பெரிய அளவில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்குது அப்படின்றத நம்ம அப்படி தான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முடக்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி நேரடியாக வந்து பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் வந்து தமிழகத்தினுடைய அந்த உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்காமல் அங்கே வந்து அவர்களுடைய நோக்கங்களையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் புகுத்துறாங்க. அப்படின்றதுலேருந்து இயல்பிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனிய எதிர்ப்பு, இந்த மாதிரியான பிஜேபி எதிர்ப்பு, இது மாதிரியான கலாச்சாரத்தை பாதுகாக்கணுங்கிற அந்த உணர்வு, இதையெல்லாம் இணைந்து அந்த போராட்டத்தில் பெருந்திரளான மக்களை வந்து களத்திற்கு கொண்டு வந்தது, சமூக ஊடகங்களிலும் பேச வைத்தது. ஸ்டெர்லைட் பிரச்சனை என்பது இது ஒரு தூத்துக்குடி பிரச்சனை மாதிரியான தன்மையில் பலராலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. எப்போ இந்த துப்பாக்கி சூடு நடந்து பல மக்கள் வந்து உயிரிழக்கும் போது தான் இதை தமிழகத்தில் சேர்ந்த மற்றவர்களும் கூடுதலாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து மாறினாங்க. அப்போ அதனால் ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனையும் நம்ம வந்து இணையாக வைத்து மட்டும் நம்ம பார்க்காம அதற்கு மாதிரி இதைக்கும் நம்ம போராடணும், அதுக்காக குரல் கொடுப்பதற்கு என்ன செய்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்ம வந்து சிந்திக்கணும். அப்போ ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான இந்த மாதிரி வந்து ஆதாரங்கள் இருக்கிறது, அவர்கள் வந்து வலுவான வகையில் வந்து சுற்றுச்சூழலை பாதிப்புக்குள்ளாக்கிறாங்க. அதனால் மக்கள் பாதிப்படைஞ்சு தான் இவ்வளவு களத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒரு பேரணியை போகிறாங்க, துப்பாக்கி சூடையும் தாண்டி இன்றைக்கி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை கவனத்தில் கொண்டு நாம் இந்த பிரச்சாரத்தை இன்னும் வேகமாக ஒவ்வொரு தனிநபரும் பொறுப்பெடுத்து இது தமிழகத்தினுடைய பிரச்சனை, ஸ்டெர்லைட் போன்ற ஒரு நாசகார தொழிற்சாலையை நாம் எக்காரணத்தை கொண்டும் நாம் தமிழகத்தில் அனுமதிக்கக்கூடாது என்ற வகையில் நாம் முடிவெடுத்து செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படி நாம் போராடும் பட்சத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாம் அடைந்த வெற்றியை போன்று ஸ்டெர்லைட் போராட்டத்திலும் அடைய முடியும். அதற்குத்தான் நாம் மீண்டும் சொல்கிறோம், இந்த சிறப்பு சட்டம் என்பது மிகவும் முக்கியமான, அத்தியாவசியமான, உடனடியான தேவையாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு அது இது என்று இந்த தமிழக அரசின் நாடகத்தை நாம் வந்து அனுமதிக்கக்கூடாது. உடனடியாக சிறப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கான சாத்தியத்தை, அதற்கான சூழல் வந்து நிலவுகிறது. ஏன்னா எல்லா எதிர்க்கட்சியிலும் இதற்கு ஆதரவாக இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க. சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் யாரும் இதை எதிர்க்கப் போவதில்லை. அப்பொழுது தமிழக அரசிற்கு என்ன தடை இருக்கிறது? லட்சக்கணக்கான மக்கள் இன்று ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தோழர் ராஜு சொன்ன மாதிரி வந்து அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் ஆய்வுக்குழுவில் அவ்வளவு தடைகள் இருந்த போதிலும் 4.5 லட்சம் தூத்துக்குடியை சேர்ந்த மக்கள், தூத்துக்குடியுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 7 லட்சம் 7.5 லட்சம் தான். ஆனால் 4.5 லட்சம் மக்கள் தங்கள் சொந்த கையெழுத்துக்களை போட்டு ஸ்டெர்லைட் ஆலை ஏன் வேண்டாம் என்று விரிவான வகையில் மனுக்களை வந்து தயார் செய்து அந்த ஆணையத்தில் வந்து ஆய்வுக்குழு முன்பாக தாக்கல் செய்துள்ளார்கள். இதையெல்லாம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு சிறு வரி கூட இதை பற்றி இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் நாளைக்கு உச்சநீதிமன்றத்திலும் இது மூடி மறைக்கப்படும். அப்போ மக்களுடைய உணர்வுகள், மக்களுடைய உரிமை குரல் என்பது களத்திலும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் வந்து தமிழகத்தின் குரலாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஸ்டெர்லைட் ஆலையை நாம் நிரந்தரமாக மூட முடியும். வீரமணி என்பவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொண்ட நம் மக்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனையில் ஏன் ஈடுபாடு காட்டுவதில்லை, எப்படி இதை பார்ப்பது என்று கேட்டுள்ளார். அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தையும் ஒரே தட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அந்த உரிமையை மீட்டெடுப்பதாக இருந்தது. இரண்டாவதாக தமிழகத்தினுடைய இயல்பான எதிர்ப்புணர்வாக இருக்கக்கூடிய பிஜேபி அந்த பார்ப்பன பாசிசத்திற்கு எதிரான ஒரு போராட்டமாக அது மாறியதுனால தான் அதில் கூர்மையான இலக்குகளாக தமிழகத்தின் அன்றைய முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஆகியோருக்கு எதிரான போராட்டமாக அது வீச்செடுத்தது. அப்போ அது தமிழகமாக புதுதில்லியான்னு ஒரு தெளிவான ஒரு அரசியல் திசை வழியில் அந்த போராட்டமானது நின்றது. இன்று இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை பொறுத்த மட்டும் தமிழக அரசே என்ன சொல்லுது, நாங்களே ஸ்டெர்லைட்டை மூடிட்டு தான் வச்சுருக்கிறோம், நாங்கள் எப்போவும் திறக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி நாடகத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது தேசிய பசுமை தீர்ப்பாயம், ஆய்வுக்குழு, உச்சநீதிமன்றம் இப்படின்னு பல சட்டப்பூர்வமான விஷயங்களுக்குள்ளும் இது சிக்கி அதற்குள்ளும் சுழன்றிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதனால் மக்கள் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் என்ற விஷயத்தில் இருந்தாலும் கூட சரி இதெல்லாம் தீர்ப்பு இருக்குது, பல பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் இது வரட்டும்ன்ற மாதிரியோ இது தூத்துக்குடி மக்களுடைய தனிப்பட்ட அந்த பகுதி பிரச்சனையாவோ பார்ப்பதுனால தான் இதில் பிற பகுதியுடைய தமிழக மக்கள் வீரியமான அளவில் இந்த சமூக ஊடகத்திலேயோ மற்றதுலேயோ பேசாமல் இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் தமிழகம் முழுக்க ஸ்டெர்லைட் ஆலை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரும்பான்மையான உணர்வு என்பது தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் கண்காணிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். அது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் தெளிவாக தமிழக அரசின் போலி நாடகம் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த தவறான தீர்ப்பு முறைகள் அம்பலப்பட்டிருக்கு. அதனால் மக்கள் இப்போ கொதித்தெழுந்து இதற்கு எதிர்ப்புணர்வு வலுப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இது ஜல்லிக்கட்டு போன்று ஒரு சிறப்பு சட்டம்தான் இதற்கு தீர்வாக அமையும் என்பது இன்று தமிழகத்தின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இன்னைக்கு எழுந்து நிற்கிது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஸ்டெர்லைட்டை எதிர்க்கின்றன. ஆனால் எல்லா மீடியாவும் உண்மை வென்றது, வேதாந்தா தந்த விளம்பரத்தை காசு வாங்கி கொண்டு வெளியிடுகிறது. இது பற்றி கருத்து. 14 பேர் சுட்டு கொலை இருந்தும் காசுக்காக இதை மீடியா செய்யுது. நாம் நீதி செத்தது விளம்பரம் தந்தால் போடுவார்கள். அதாவது அரசாங்கம் ஸ்டெர்லைட்டுடைய விளம்பரம் எல்லாத்தையும் பத்திரிகையில் போடுறாங்க, தொலைக்காட்சியில் போடுறாங்க. அந்த ஊரில் போய் நோட்டீஸ் கொடுக்குறான், மகளிர் சுய உதவிகளுக்கு பணம் கொடுக்குறான், கல்வி உதவித்தொகை வாங்கி தர்றேங்கிறான், எல்லாமே செய்கிறான். அதுக்கு போலீஸோ யாருமே தடை பண்ணுறதில்ல. ஆனால் நாம் போய் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம்னா உடனே போலீஸ் பிடிக்கிறாங்க. இதுதான் அவர்கள் அரசு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேள்வி எப்படி வருதுன்னா, போலீஸு, கோர்ட்டு, கலெக்டர் இது எல்லாமே நியாயமாக நடக்கக்கூடியது, நடுநிலையாக நடக்கக்கூடியது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. 100% அந்த கம்பெனி முதலாளிகளுடைய அவர்களுக்காக தான் இருக்குது அரசாங்கம், கோர்ட் எல்லாமே. இப்போ என்ன 15 பேர் செத்து போனாங்க, என்ன இப்போ ஆளுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தோம்ல, இப்போ 100 கோடி ரூபா கொடுக்குறோம். இன்னும் 500 பேரை சுட்டுக்கொள்ளு, செத்தா இன்னும் 500 பேர் கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு 20 லட்ச ரூபான்னு கணக்கு பண்ணால் இப்போ 100 கோடி ரூபா தர்றான்றான் ஸ்டெர்லைட்டு. இப்போ இன்னும் 500 பேர் சாகிற வரைக்கும் அவனுக்கு அடுத்த பணம் கொடுத்துட்டான். இப்போ இதுதான் அவர்களுடைய அணுகுமுறை. அப்போ ஒரு 10-50 பேர், 1000 பேர், 2000 பேர் அவங்களுக்கு எண்ணிக்கை தான், வாக்காளர்கள் எண்ணிக்கை தான். அதில் 10 பேர் சாகிறது அவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் நமக்கு தான் உரிமைகள், உணர்வுகள். ஐயோ ஒரு காக்கா குருவி மாதிரி சுட்டுட்டானே, ஐயோ அப்படின்னு நம்ம நெஞ்சு பதறுது. உலகம் முழுவதும் போராடினாங்க. ஸ்டெர்லைட்டில் நடந்த துப்பாக்கி சூடுக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும் போராடினாங்க. இப்படி ஒரு அநியாயம் நடந்து போச்சு, இப்படி ஒரு அக்கிரமம் நடந்து போச்சு, இப்படி ஒரு படுகொலை சொந்த நாட்டு மக்களை சொந்த ஒரு போலீஸு போய் குறிப்பாத்து சுட்டு கொல்றானே அப்படிங்கிறது ஜீரணிக்க முடியாத விஷயம். அதனால் அரசாங்கம் என்பது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை நாம் எதிர்த்து போராடி அவனை அம்பலப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி தான் நாம் செயல்படுத்தணும். அது நடுநிலையானது கிடையாது. அடுத்ததாக இன்னொரு லட்சுமி வந்தவாசியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. பேராசிரியர் ஃபாத்திமா உள்பட தூத்துக்குடி போராட்ட கமிட்டி கலெக்டர் பேச்சுவார்த்தை முடிவில் பத்திரிகை செய்தியாக வந்தவைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இனி போராட்டத்தை நீதிமன்றத்தின் அனுமதியோடு தான் நடத்துவோம். கலெக்டரும் டிஎஸ்பியுமே மக்களின் போராளியாக செயல்படுவார்கள் என நம்புகிறோம். போலீஸ் போராட்டக்காரர்களுக்கு அனுமதி மறுப்பது நீதிமன்ற தீர்ப்பின்படி தான் என்பதை ஏற்கிறோம் என்கிறார்கள். உங்கள் பதில் என்ன? அதாவது இந்த செய்திகள் முழுமையாக பார்க்கல. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயத்திலேருந்து பார்க்கும்பொழுது இப்படி நடந்தால் நல்லா இருக்குங்கிறது நம்ம விருப்பம்தான். ஒரு கலெக்டரையும் எஸ்பியும் எடுத்துக்கிட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்கன்னாக்கா நம்ம ஏன் போராட போகிறோம்? நம்ம ஏன் செய்ய போகிறோம்? மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அவர்கள் கடமையை பொறுப்பை கரெக்டாக செஞ்சால் ஏன் செய்ய போகிறோம்? ஆனால் ஸ்டெர்லைட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கேட்க முடியுமா? ஒரு ஸ்டெர்லைட்டினுடைய ஒரு ஜாயின்ட் டைரக்டரோ அல்லது ஒரு கமிஷனரோ போய் இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரிய இன்ஜினியர் போய் ஸ்டெர்லைட் உள்ளே போய் நீங்கள் இப்போ விசாரிச்சிட முடியுமா? அங்கே உள்ள தவறுகளை கண்டுபிடிச்சிட முடியுமா? அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்துட முடியுமா?
அல்லது ஒரு போலீஸ் எஸ்பி கூட இருக்கட்டும், ஸ்டெர்லைட் ஆலையில் போய் யாரையாவது பிடிச்சி கைது பண்ண முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு தனியார் பள்ளிகள் அல்லது கல்லூரியில் போய் ஒரு கல்வித்துறை அதிகாரி ஏன் 50,000 ஃபீஸ் வாங்குற, 5 லட்சம் ஃபீஸ் வாங்குற, நான் ஒரு 5,000 தானே உனக்கு போட்டேன் அப்படின்னா கேட்க முடியாது, கேட்டே திறக்க மாட்டேங்கிறான். இப்போ கல்வித்துறை அதிகாரி போனால் வெளியில் தான் நிற்க வேண்டியிருக்கு. என்றைக்கு அந்த கல்வி பள்ளிகளில் வந்து பெற்றோர்கள் வாசலில் நின்று போராடி மிகப்பெரிய பிரச்சனையாகுதோ அன்றைக்கு தான் கல்வித்துறை அதிகாரி வந்து பேசக்கூடிய அதிகாரமே அவருக்கு கிடைக்கிது. அப்போ இது எஸ்பியால் கலெக்டரால் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. நீதிபதிகள் கூட கேட்டாங்களே அரசாணை போடும்பொழுது, ஏன் நீங்கள் வந்து இப்படி போட்டிங்க, இது நிற்காதே, ஏன் நீங்கள் கொள்கை முடிவெடுத்து சட்டமாக்கலை அப்படின்னு சொல்லி தலைமை வழக்கறிஞர்கள் இருக்கும்பொழுது கேட்டாங்களே, நீதிபதிகள் கேட்டாங்களே. நீதிபதிகள் தானே என்எஸ்ஏ ரத்து பண்ணாங்க, நீதிபதிகள் தானே எல்லா நூற்றுக்கணக்கான வழக்குகளை வந்து ஒன்றாக்குனாங்க. ஏன் போலீஸ் கரெக்டாக செய்யணும்னா எதுக்கு 200 ஒரே சம்பவத்துக்கு எதுக்கு 200 வழக்கு போடணும்? இதே எஸ்பி தானே போட்டார். நீதிமன்றம் போட வேண்டாம்னு சொன்ன பிறகும் எதுக்கு கல்லூரி மாணவர்கள் மீது வழக்கறிஞர் மீதும் அந்த கலெக்டர் சந்தீப் நந்தூரி எதுக்கு என்எஸ்ஏ போட்டார், குண்டாஸ் போட்டார்? போராடக்கூடிய மக்கள் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டரா? போராடுறவன் வந்து தொடர் குற்றவாளியா? சாராயம் காய்ச்சிறவன், கொள்ளையடிக்கிறவன், இவன் பேரில் தானே நீங்கள் கஞ்சா விற்கிறவன், இவன் பேரில் தானே நீங்கள் குண்டர் தடுப்பு சட்டம் போட முடியும்? போராடுறது வந்து சமூக விரோத செயலா? அப்போ இப்படிப்பட்ட கலெக்டர் எஸ்பி வந்து செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது நல்ல விஷயம். ஆனால் நடக்குமா, நடந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து மக்களுடைய போலீஸ் போராட்டங்களுக்கு அனுமதி, அதாவது நீதிமன்றம் வந்து பேச்சுரிமை கருத்துரிமை வந்து போலீஸ் வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதை கொடுக்கக்கூடாதுன்னு எங்கே இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து அந்த சுதந்திரத்தை நிலைநாட்டணுங்கிறது தானே ஒரு எஸ்பிக்கு. அதுக்கு தானே இவ்வளோ போலீஸு, இவ்வளோ இப்போது ஆயுதங்கள், இவ்வளோ அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சுதந்திரத்தை ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு தானே கொடுத்துருக்கு. போராடக்கூடாமல் மக்களை நீங்கள் வீட்டிலேயே இருந்துக்குன்னு அடக்கி ஒடுக்கிறதுக்காக போலீஸுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, இந்த அதிகாரங்களை கொடுத்துருக்கு. அப்போ நீதிமன்றம் வந்து இதன் மீது சரி தப்புன்னு சொல்லுவதும் அல்லது அதனுடைய அதிகாரத்தை வந்து மக்களுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய வேலையை தவிர இது போராட்டத்தை நடத்தலாமா வேண்டாமான்றது மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அந்த போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அதனுடைய போலீஸ் வந்து முடிவு செய்கிறாங்க. ஆனால் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இந்த போலீஸும் கலெக்டரும் இருக்கிறாங்களான்னு தெரியலையே. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது எனக்கு தெரியலன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் யாரை கேட்டு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க? துப்பாக்கி சூடு நடத்திய பிறகு முதலமைச்சருக்கு சொல்லலை. முதலமைச்சர் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. இப்போ இந்த போலீஸ் யார் கீழே இருக்குது? யார் சொல்லி துப்பாக்கி சூடு நடத்துனாங்க? எஸ்பி ஊர்லேயே கிடையாது. அன்றைய எஸ்பி ஊர்லேயே கிடையாது, வெளியில் போயிட்டார். எஸ்பி இருந்தார், கலெக்டர் கிடையாது. கலெக்டர் ஆஃபீஸில் கிடையாது. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுதுன்னு கலெக்டருக்கு தெரியும். ஏன் இல்லைங்க? எஸ்பி வர்றாரு, அவர் துப்பாக்கி சூடுக்கு அவர் உத்தரவு போட்டாரா? இல்லை. யார் உத்தரவு போட்டால்? யாரோ இன்ஸ்பெக்டர் போட்டார், யாரோ விஓ போட்டார், யாரோ வந்து டெப்டி ஆள் போட்டார். அப்படின்னா அங்கேருந்து வந்து நான் இங்கே இருந்தேன், யாரும் இல்லை, நான் சுட சொன்னேன், அவங்களோட பாருங்கள் துப்பாக்கி சூடு அப்படியே அங்கே நடத்த முடியும்? விளையாட்டா இது? அப்போ இவ்வளவு குளறுபடிகளும் இவ்வளோ அயோக்கியத்தனங்களும் யாருக்காக செய்கிறாங்க இந்த போலீஸு? யாருக்காக செய்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சியர்? எதுக்காக செய்கிறாங்க? கருப்பு கொடி நடத்துறதையும் 4 பேர் சேர்ந்து பேசுகிறதையும் வாட்ஸ்அப்பில் போடுறதையும் இதில் யாருக்காக செய்கிறாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்கணும் அப்படின்னா 100 நாள் போராடிய போதே அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் அரசிடம் இருக்கிறது, அனைத்து ஆவணங்களும் அரசிடம் இருக்கிறது. 100 நாளை ஏன் போராடலை? 100 நாளும் போலீஸ் செய்தது என்ன? போராட்டத்தை எப்படி முறியடிப்பது, போராட்டத்தை எப்படி பிளவுபடுத்துவது, போராட்டக்காரர்களை எப்படி அச்சுறுத்துவது, இதை தானே போலீஸ் செஞ்சாங்க. போலீஸோடைய வேலையா ஸ்டெர்லைட்டை மூடணுமா திறக்கணுமான்றது போலீஸோடைய வேலையா? அரசோட வேலை, மக்களுடைய வேலை. மக்கள் எதிர்த்து போராடுறாங்க, அரசு சொல்லட்டும். அமைச்சர் அன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் 13 கிலோமீட்டர் அமைதியாக தானே வந்தாங்க. பிரச்சனை கலெக்டர் ஆஃபீஸில் தானே இருக்குது. அங்கே போய் நின்று கலெக்டரு, எஸ்பி, அமைச்சர் எல்லோரும் போய் ஓபிஎஸ் அவங்கவுங்க எல்லோரும் அன்றைக்கி போயிருக்கலாமே. நாங்கள் கண்டிப்பாக மூடுறாங்க, அதை இன்றைக்கே நாங்கள் கரண்ட்டை கட் பண்ணுறோம், நாளைக்கே நாங்கள் வந்து தண்ணியை நிறுத்துகிறோம், நாளைக்கு நாங்கள் சீல் வைக்கிறோம், நீங்கள் 10 நாள் டைம் கொடுங்க, நீங்கள் எல்லோரும் அமைதியாக போங்க, உங்களுக்காக தான் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? எதுக்கு துப்பாக்கி அனுப்பி சுட்டுக் கொள்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட எஸ்பி கலெக்டர் கிட்ட வந்து நம்பிக்கை வச்சு அவர்கள் இப்படி செய்யலாம்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சால் மகிழ்ச்சி. அதில் ஒன்றும் நம்ம வந்து இப்படி தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி போராட்டம் பண்ணுறது வந்து வேண்டுதலோ அல்லது வந்து அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமோ அல்ல, அது துன்பமானது.
ஆர்ப்பாட்டம் நடத்துவது, பொதுக்கூட்டம் நடத்துவது, மறியல் நடத்துவது, சிறைக்கு போவது, இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு அல்லது அது சுற்றுலாத்தலம் அல்ல. அது ஒன்று துன்பமயமானது. குடும்பத்தை பிரிந்து, உடல் பிரிந்து, போலீஸுடைய அடக்குமுறைகள், அவமானங்கள், சிறையில் போய் அதனுடைய உணவுகள், அவமானங்கள், இதையெல்லாம் சந்திச்சு இருக்குது விளையாட்டு கிடையாது. அது வந்து மக்கள் தவிர்க்கத்தான் விரும்புகிறார்கள். மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்களும் தவிர்க்கத்தான் நினைக்கிறார்கள். இப்படி போராட்டம் பண்ணி சிறைக்கு போகணுங்கிறது எந்த இயக்கமும் விரும்புறதில்லை. இப்படி இல்லாமல் மக்களை எப்படி அமைதியான வழியிலேயே தங்கள் கோரிக்கையை அடைய வேண்டும் என்பதுதான் நினைக்கிறோம். ஆனால் இந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்க முடியாது, நிறைவேற்ற முடியாது என இந்த மக்களை எப்படி அமைதியாக வரக்கூடிய யானையை எப்படி வந்து அடித்து அவர்களுக்கு மதம் பிடிக்க செய்து அவர்களை எப்படி வந்து விரட்டுகின்ற ஒரு எதிர்நிலையிலே இந்த அரசு என்பது மக்கள் பெரும்பான்மை மக்கள் சார்ந்து அவர்களுடைய உரிமைகள் சார்ந்து நியாயங்கள் சார்ந்து பரிசீலிக்காமல் எதிர்நிலையிலே நின்று ஒரு வேட்டைக்காரன் போல் அப்படி வந்து பறவைகளையும் விலங்குகளையும் எப்படி சுட்டி அடித்து விரட்டுற மாதிரி நிற்கிறதுங்கிறது எப்படி நாம் வந்து அவர்களை நம்ப முடியும், பேச முடியும்? மக்கள் அதிகாரம் என்பது நான் இப்போ சென்னை கமிஷனர் எத்தனை தடவை பார்த்துருக்குறோம், கலெக்டர் எத்தனை தடவை பார்த்துருக்குறோம், டிஜிபி எத்தனை தடவை பார்த்துருக்குறோம். ஏன் செய்ய மறுக்கிறாங்க? ஏன் அதை வந்து பொய் பித்தலாட்டம் பேசுகிறாங்க? செய்கிறது மட்டும் இல்லை, பொய் பித்தலாட்டம் பேசுகிறாங்க. இப்போ கலெக்டர் சொல்கிறார், தூத்துக்குடி கலெக்டர் சொல்கிறார், என்ன அரசாங்கம் மேல்முறையீடு செய்கிறது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போராடாதீங்க. சரி ரைட்டு, மேல்முறையீடில் உச்சநீதிமன்றத்தில் துறன்னு சொல்லிட்டா கலெக்டர் என்ன செய்வார்? ரிசைன் பண்ணுவாரா? சந்தீப் நந்தூரியோ அல்லது எஸ்பி முரளி ரம்பாவோ மேல்முறையீடிலே ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துவிட்டால் இவர்கள் 2 பேரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வார்களா? அமைச்சர் ஜெயக்குமாரும் முதல்வர் எடப்பாடியும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வார்களா? இதுதான் கேட்குறோம். நாங்கள் 14 பேர் மக்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஸ்டெர்லைட்டால் தினம் வந்து நொந்து பாதிப்பை அனுபவிச்சிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்கால சமூகத்தினர் சந்ததியினர் வந்து சுகாதாரமாக வாழணும்னு கேட்குறதுல என்ன தவறு இருக்குது? ஸ்டெர்லைட் ஆலையால் இந்த மண்ணுக்கு இந்த நாட்டுக்கு என்ன லாபம், என்ன வேலை? இது அவர்கள் இங்கே ஸ்டெர்லைட்டு நான் வச்சே தீர்வேன், தூத்துக்குடியில் நான் இயங்கியே தீர்வேன்னு சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? தொழில் நடத்தணும்னா எங்கேயாவது போய் தொழில் நடத்த, இங்கே பாதிப்புன்னு மக்கள் போராடுறாங்க, நீ எடுத்துகிட்டு கிளம்பு. அப்படி இங்கே வந்து சொல்கிறதுனா நீ தூத்துக்குடியில் வேணால் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்து. ஸ்டெர்லைட்டுக்கு யார், நீயும் பிரச்சாரம் பண்ணு, நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம். ஸ்டெர்லைட்டுடைய பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா, நீயும் பிரச்சாரம் பண்ணு. ஸ்டெர்லைட் பாதிப்பு இருக்குன்ற நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறோம். பொது வாக்கெடுப்பு நடத்து, பெரும்பான்மையாக நீ ஜெயிச்சுன்னா ஸ்டெர்லைட்டை வைக்க முடியுமா உன்னால்? ஏன் செய்ய மாட்டேங்கிற? கிராமமாக போய் கருத்து கேட்டால் மக்கள் நம்மளை சுற்றி வளைச்சிருவாங்கன்னு சொல்லி பாலிடெக்னிக்கில் 2 மணி நேரம் முன்னறிவிப்பு எதுவும் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட ஒரே நேரத்தில் மனு வாங்கிட்டு வந்து என்னத்தை பரிசீலிச்சிட்டார் நிபுணர் குழுவில்? இங்கே வந்து போலீஸ் நாஜி கோர்ட்டு மாதிரி, இராணுவ கோர்ட்டு மாதிரி 2 பேர் தான் வரணும், ஒருத்தர் தான் வரணும், கிராமத்தால் யாரும் வரக்கூடாது, அடையாள அட்டையெல்லாம் கூட, இப்படியே தான் நிபுணர்களுடைய விசாரணை நடந்துச்சு. மக்களே கிடையாது, அங்கே மக்களே அனுமதிக்கப்படலை. ஆனால் ஸ்டெர்லைட்டுக்காரங்க 100 பேர் 200 பேர் ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு ஆம்னி பஸ்ஸில் காசை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கே ஸ்டெர்லைட்டு பசுமை தீர்ப்பாயத்திலேயே வச்சு பிரியாணி காசு எல்லாம் நடக்குது. இதெல்லாம் இப்போ என்ன, நீங்கள் யாருக்கிட்ட போய் நீதி கேட்குறது? இந்த நீதிமன்றத்தில் நீதி கிடைச்சா ரொம்ப நல்லது, இந்த எஸ்பி கலெக்டர் நீதி வழங்கினா ரொம்ப நல்லது, இந்த அமைச்சர்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்தா ரொம்ப நல்லது. ஆனால் அவர்கள் ஏன் செய்ய மறுக்கிறார்கள், ஏன் செய்ய அவர்களால் முடியவில்லை என்பதற்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது, நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் வந்து அது எஸ்பி செய்வார், கலெக்டர் செய்வார்னு அவர்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அப்படி பாத்திமா பாபு சொல்வது போல் அப்படி நடந்தால் மகிழ்ச்சி. ஆனால் நடப்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் எந்த விதமான அடிப்படையும் இல்லை என்பது தான் இது எங்களுடைய மக்கள் அதிகாரத்தினுடைய கருத்தல்ல, இது யதார்த்த உண்மை. இதை கலெக்டர் மறுக்க முடியாது, எஸ்பி மறுக்க முடியாது. நீட்டுக்கு என்ன தீர்ப்பு வந்துச்சு, மேகதாதுக்கு என்ன தீர்ப்பு வந்துச்சு, நிபுணர் குழுவில் என்ன தீர்ப்பு வந்துச்சு, இது தமிழக அரசுக்கு எதிராக காவிரி மேலாண்மை வாரியத்தில் நீங்கள் போனீங்க, மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு தமிழகம் முழுவதும் போராடினோம். ஆனால் மேலாண்மை வாரியம் அமைச்ச பிறகு தண்ணி வருதா? இன்றைக்கி இப்படி எண்ணற்ற வகையில் நீதிமன்றம் வந்து பிரச்சனையை தீர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. SC/ST வன்கொடுமை சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு. ஆனால் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பு, பெரும் கலவரம் வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை தடவை மத்திய அரசாங்கம் கெஞ்சியது, மன்றாடியது, இந்த மாதிரி நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மக்கள் போராடுகள், உங்கள் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யுங்க, வன்கொடுமை சட்டத்தை நீங்கள் நிறுத்து போகிற மாதிரி உங்கள் தீர்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு உச்சநீதிமன்றம் மறுத்தது. என்ன செய்தது மத்திய அரசாங்கம்? இந்த தீர்ப்பை SC/STக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தது இப்போது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய ஆதர்ஷ் கோயல் தான், AK கோயல் நீதிபதி தான் இந்த தீர்ப்பை கொடுத்தாரு. ஆனால் மத்திய அரசாங்கம் நாடு முழுவதும் எழுந்த மக்கள் எதிர்ப்புகளால், போராட்டங்களால், கலவரங்களால் மத்திய அரசாங்கம் உடனடியாக சட்டம் இயற்றி அந்த தீர்ப்பை வந்து செல்லாத ஆக்குச்சில.
அப்போ மக்கள் போராட்டங்கள் வழியாகத்தான் செய்ய முடியுமே தவிர அதிகாரிகள் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தங்களுக்கு மாத சம்பளம் வரணும், தங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் அதிகாரிகளுடைய மூளையில் இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை பற்றி அடிமட்ட மக்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுடைய உரிமைகள், அவருடைய நியாயங்களை பற்றி நினைக்கின்ற அதிகாரி பைத்தியம் பிடிச்சி தான் போகணும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அதிகாரி கிடையாது. அப்படி யாராவது ஒரு அதிகாரி நினைச்சால் அவருக்கு என்னென்னா டம்மி பதவி தான் கிடைக்கும். சகாயம் போல், உமாசங்கர் போல் எங்கேயாவது டம்மியாக ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. அல்லது இன்னமும் அதை மீறி செய்யணும்னா ரிசைன் பண்ணிட்டு போகணும். அதையும் மீறி செய்யணும்னா மன உளைச்சலில் பைத்தியம் பிடிச்சி தான் இருக்கணும் இந்த அரசமைப்பில். இது நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும்.